أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأما الجدار فكان لغلامين يتيمين في المدينة وكان تحته كنز لهما وكان أبوهما صالحا فأراد ربك أن يبلغا أشدهما ويستخرجا كنزهما رحمة من ربك وما فعلته عن أمري ذلك تأويل ما لم تستع عليه صبرا. அந்த சுவர் அப்பட்டணத்திலுள்ள அனாதை சிறுவர் இருவருக்குரியதாக இருந்தது. அதற்கு கீழ் அவ்விருவருக்கு சொந்தமான புதையல் ஒன்றும் இருந்தது. அவ்விருவரின் தந்தை மிக்க நல்லவராக இருந்தார். ஆகவே உமது இரட்சகனிடமிருந்துள்ள அருளாக உமது இரட்சகன் அவ்விருவரின் வாலிபத்தை அடைந்து தங்கள் இருவருடைய புதையலை வெளியெடுத்துக் கொள்ளுமாறு செய்ய நாடினான். இதனை நான் என் இஷ்டப்படி செய்து விடவில்லை. இதுதான் எதன் மீது பொறுமையாக இருக்க நீர் சக்தி பெறவில்லையோ அதனுடைய விளக்கமாகும் என்று கூறினார். Okay. 82வது வசனம் இது. பெரிய ஆயத்து. ஆமா. சோ 82வது வசனம் இது. இந்த வசனத்துல மூன்றாவது செயலுக்கான காரணம், அதாவது அந்த சுவரை நிலை நிறுத்தி வச்சிருப்பாங்கல்ல, அது ஏன் செஞ்சாங்க அப்படின்றதுக்கான அந்த காரணத்தை விவரிக்கக்கூடிய ஒரு காட்சியை தான் அந்த மூன்றாவது விளக்கமாக ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. வஅம்மல் ஜிதாரு, இதுல இந்த சுவரை பொறுத்தவரை லிகுலாமைனி யதீமைனி, இரண்டு அனாதை சிறுவர்களுக்கு உரியது. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு கருணை வெளிப்படுது. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கஞ்சத்தனம் கொண்ட அந்த மக்களுக்கு சொந்தமானது இல்லை, மாறாக தங்களை தாங்களே பாதுகாத்து கொள்ள கூட தெரியாத, தந்தை இல்லாத இரண்டு அனாதை குழந்தைகளுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குறிப்பிட்டு காண்பிக்கிறான். ஸோ ஊர்ல இருக்கிற அந்த கஞ்சத்தனம் கொண்ட மக்களுக்கானது இல்லை, இது ரெண்டு ஏழைகளுக்கான அனாதை சிறுவர்களுக்குரிய சுவராக இது இருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றான். ஃபில் மதீனா அப்படின்னா நகரத்தில். ஸோ 77வது வசனத்துல அல்லாஹ் கரியா அப்படின்னு சொல்லியிருப்பான். இந்த வசனத்துல நகரம், அதாவது மதீனா அப்படின்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு காமிச்சிருப்பான். ஸோ இதுல கரியா அப்படின்னா ஒரு ஊருக்குள்ள ஒரு கிராமத்துக்குள்ள நுழைகிறாங்க அப்படின்றதுக்காக வேண்டி அல்லாஹ் பயன்படுத்தினா. இதுல மதீனா அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறான். ஸோ இதற்கு தப்சீர் ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் இவங்க உணவு கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க காட்டிய அந்த கஞ்சத்தனம் பக்குவம் இல்லாத ஒரு கிராமத்து அந்த தன்மையாக இருந்துச்சு. அப்போ அந்த அனாதை சிறுவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க அவங்களுடைய தந்தை சம்பாதிச்ச அந்த புதையல், அதே மாதிரி வணிகம், அப்புறம் அவங்களுக்கான பாதுகாப்பு, இதெல்லாம் வரும்போது ஒரு பெரிய நகரத்திற்கான ஒரு அமைப்பு அதுல வந்துருச்சு. ஸோ எல்லாம் இதுல வார்த்தையை கையாளுறான். அவங்களுடைய சொத்துக்கள் அந்த இடத்துல இருக்கு அப்படின்னும் போது அதற்கு மதீனா அப்படின்னு சொல்லியும், அதற்கு முன்னாடி இவங்க செஞ்ச அந்த சின்ன எப்படி சொல்றது, சிறுபிள்ளைத்தனமான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு செயலின் காரணமா கர்யா அப்படின்ற ஒரு வார்த்தையை எல்லாம் சிறிய கிராமம் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தி காமிச்சான். ஓகே, அடுத்தது ஒகான தஹ்தஹு கன்சுல் லஹுமா. ஏன் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க? அதாவது அவங்க இந்த மாதிரி நடந்துக்கிட்டதுனால அந்த கிராமத்தை திட்டுறாங்க. இல்ல ஒரு திட்டல கர்யா அப்படின்றது ஒரு கிராமம். கரியா எந்த ஆயத்தது? ஆயத்து நம்பர் 77ல பாருங்களேன், 77. 77. அஹ்ல கரியத்தின் அப்படின்னு வந்திருக்கு. ஊராரிடம். அப்படி சொன்னான். ஒரு ஊரு. ஆமா.
ஆனா அந்த இடத்துல பாருங்களேன், ஃபர்ஸ்ட் தப்சீர்ல கிராமத்தாரிடம் வந்து சேர்ந்தார்கள் அப்படின்னு வந்திருக்கு. ஒரு ஊர்வாசின்னு தான். ரெண்டாவது சில இதுல ஆமா ஒவ்வொரு ஒரு ஒரு தர்ஜுமாலையும் வந்து ஊர்வாசின்னு போட்டு இதுல ஊரு ஊரு இதுல ஆமா. ஊரு ஃபர்ஸ்ட் இதுல ஒண்ணுல கிராமம்னு போட்டாங்க. ஜான்ல மட்டும் கிராமம் போட்டுருக்காங்க. இதுல வந்து என்ன அதுல சொல்றாங்கன்னா பாருங்களேன், அதுக்கப்புறம் வர்றதுல மதீனா அப்படின்னு சொல்லி எல்லாம் குறிப்பிடுறேன். அந்த அஹ், சொத்தெல்லாம் இருக்கிறத இதுல பார்த்து வந்து பட்டணம் பட்டணம் அந்த ஊரு அந்த பட்டணம் இந்த பட்டினம் சொல்றாங்க. ஆஹ் அதாவது வந்து கரியான கிராமம், மதீனான சிட்டி. ம், சோ ம், ம். அவங்களுக்கு இருந்த சொத்து அதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு சிட்டி மாதிரி எல்லாம் வந்து காட்சிப்படுத்துறான். ஆ, ஆ. அப்போ ஊரு பட்டினம் பட்டினம்ங்கிறது கொஞ்சம் செழிப்பா ஆஹ் இருக்கிறது. கரெக்ட். ம், அந்த ஒரு அர்த்தத்துல வந்திருக்கு. ம். ஓகே. وَكَانَ تَحْتَهُ كَنْزٌ لَهُمَا. அதற்கு கீழே அவ்விருவருக்கும் சொந்தமான ஒரு பொக்கிஷம் புதைந்திருந்தது. وَكَانَ أَبُوهُمَا صَالِحًا. அவ்விருவரின் தந்தையும் ஒரு நல்லவராக, ஒரு சாலிஹான மனிதரா இருந்தாரு அப்படின்னு அல்லாஹ் வந்து குறிப்பிடுறான். இப்போ அந்த உடைஞ்ச சுவருக்கு அடியில வந்து தங்க அல்லது வந்து வெள்ளி நாணயங்களோ அல்லது வந்து அ உங்களுக்கு தேவையான அவங்க வாழ்வாதாரத்துக்கு தேவையான ஒரு பெரிய செல்வம் வந்து ப புதைஞ்சு இருந்துச்சு. இந்த சுவர் வந்து விழுந்துருச்சுன்னா, அந்த கஞ்சத்தனமான ஊர் மக்கள் என்ன செய்வாங்க, அத திருடிக்கிட்டு, அந்த ஏழை அனாதை சிறுவர்கள் வந்து அவங்களுடைய வாலிபை அ வயது அடையும் வரை அவங்களுக்கு வந்து அதுக்கு பின்னாடியும் எதுவும் கிடைச்சிருக்காது. இப்ப அல்லாஹ் வந்து இந்த இடத்துல ஒரு திட்டம் வச்சிருக்கிறான். அவங்களுடைய வாலிபம் அடைந்ததற்கு பின்னால், அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான எல்லா சொத்துக்களும் பாதுகாப்பாக மண்ணுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அல்லாஹ்வுடைய திட்டம். ஸோ அதனால தான் அப்படி வந்து ஒரு அமைப்ப வச்சு, அதற்கு வந்து ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் செய்ய வச்சான். ஓகே. அடுத்தது வந்து வகான அபூஹுமா ஸாலிஹா. இப்போ அந்த அனாதை சிறுவர்கள் அ அவங்க வயசுல இப்போ வந்து எதுவுமே அல்லாஹ்வ வணங்க, அது மாரி இபாதத் செய்றதுக்கெல்லாம் எதுவுமே தொடங்கி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அவங்கள் சொத்த வந்து பாதுகாக்கிற அந்த ஞானம் கூட அவங்களுக்கு இல்லாம இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல அல்லாஹ் வந்து ஒரு பெரிய ஒரு உதவி செஞ்சிருக்கான். அதுவும் சாதாரண உதவி இல்ல. 2 நபிமார்கள மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் போன்ற 2 பெரிய நபிமார்கள அனுப்பி அ உதவி செஞ்சான். ஏன் உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய தந்தை வந்து ஒரு நல்ல மனிதராக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குறிப்பிடுறான். சாலிஹா அப்படின்னு சொன்னா நல்ல மனிதராக வாழ்ந்து மறைந்திருக்கிறார். சில தப்சீர்ல என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய தந்தை அப்படின்றது 7வது தலைமுறையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் சில தப்சீர்ல 10வது தலைமுறை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த இடத்துல அபுன் அப்படின்ற அபூஹுமா அப்படின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு. அது தந்தைக்கும் பொருந்தும். தந்தைக்கு முன்னாடி, முன்னாடி, முன்னாடி எவ்வளவு தூரம் போனாலும் அதுக்கு அபுன் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் பயன்படுத்தப்படும். சோ சில தப்சீர்ல இப்படியும் நம்ம வந்து பார்க்க முடிகிறது. அல்லாஹு ஆலம். சோ தொடர்ந்து வந்து இதுல அல்லாஹ் சொல்றான், "ஃபஅராத ரப்புக ஐ யபுலுகா அசுத்தஹுமா வயஸ்தஹ்ரிஜா கன்ஸஹுமா ரஹ்மத்தம் மிர் ரப்பிக்." எனவே அவ்விருவரும் தங்களது வாலிப பருவத்தை முதிர்ச்சியை அடைந்து தங்களது பொக்கிஷத்தை வெளியில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உமது இறைவன் விரும்பினான். சோ இது வந்து அல்லாஹ்வினுடைய நாட்டம், அவனுடைய விருப்பமும் கூட. அந்த அனாதை சிறுவர்கள் வந்து அவங்க வாலிபத்தை அடைஞ்சதுக்கு பின்னாடி அதை யூஸ் பண்ணிக்கட்டும் அப்படின்னு. சோ ரஹ்மத்தம் மிர் ரப்பிக், இது உமது இறைவனின் பேரருளாகும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குறிப்பிடுறான். இப்ப அராத ரப்புக்க நல்லா யோசிச்சு பார்க்கலாம். 2 சம்பவம் இதுக்கு முன்னாடி போயிருக்கு. அதுலயும் வந்து நான் இந்த இடத்துல குறிப்பிட்டு காமிச்சிருந்தேன். இப்ப இதுல வந்து ஆ ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் சொல்ற விளக்கத்துல ஒரு ஒரு அதப் இருக்கு. அதாவது ஒரு ஒழுங்கு இருக்கு. அத நம்ம பார்க்கலாம். அந்த கப்பலுடைய சம்பவத்துல சொல்லும் பொழுது, "ஃபஅரத்து" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் விரும்பினேன். ஒரு குறையை ஏற்படுத்துவதற்கு நான் விரும்பினேன். அப்படின்னு சொல்லி தான் மேல ஒரு வந்து பழிய சுமத்திக்கிட்டாங்க. இந்த சிறுவனுடைய சம்பவம் 2வதாக இருந்துச்சு. அதுல "ஃபஅரத்னா" அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு காமிச்சாங்க. பன்மையில சொன்னாங்க. இப்போ உயிர் பறிப்பது அப்படின்றது அவருடைய செயலு. இந்த நல்ல பிள்ளைய பகரமா குடுக்குறது அப்படின்றது அல்லாஹ்வினுடைய செயல். சோ அந்த அடிப்படையில "ஃபஅரத்னா" அப்படின்னு சொல்லி ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் குறிப்பிட்டு காமிச்சாங்க. 3வதாக இந்த சுவருடைய சம்பவத்துல "ஃபஅராத ரப்புக" அப்படின்னு சொல்லி அ முழுமையாக அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்து இந்த வார்த்தைய வந்து பயன்படுத்துறாங்க. ஏன்னா, ஒரு அனாதைய பாதுகாப்பது, ஒரு சொத்துக்கள வந்து பாதுகாப்பது என ஒட்டுமொத்தமா ஒரு தூய்மையான நன்மை சார்ந்த விஷயம் மட்டுமே இதுல இருக்கதுனால, இது எல்லாமே அல்லாஹ்வோட மட்டும் தான் இணைச்சு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஒரு அழகிய
அழகிய வந்து ஒழுங்க வந்து இந்த இடத்துல அவங்களுடைய வார்த்தையால நம்ம வந்து பார்க்க முடிகிறது. சோ நல்ல விஷயம், தீய விஷயமா இருந்தா அதுக்கு நானும் காரணம் அப்படின்னு சொல்லி சொன்ன ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம், இந்த சூருடைய சம்பவத்துல முழுக்க முழுக்க நன்மை சார்ந்த விஷயமா இருக்கிறதுனால, இது அல்லாஹ்வை சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு காண்பிக்கிறாங்க. எப்லுகா அசுத்தஹுமா, வாலிப பருவத்தை அடைய வேண்டும். சோ அசுத்த அப்படின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு. மனம் வந்து முதிர்ச்சி அடைகிறது, உடல் வந்து ஒரு ஒரு கரெக்ட்டா வாலிபத்தை அடைகிறது அப்படின்னு சொன்னா, பொதுவா ஒரு 18 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கலாம். இந்த குழந்தைங்களா இருந்துக்கும்போது, அந்த சுவர் வந்து கீழ விழுந்துருந்துச்சுன்னா, பாதுகாக்கவோ, அந்த ஊரார்கள்ட்ட இருந்து போராடி அத நம்ம திரும்ப பெறவோ முடிஞ்சிருக்காது. ஸோ அவங்களுக்கே தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய, ஆ தற்காத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வயது வர்ற வரைக்கும், மண்ணுக்குள்ள அல்லாஹ் வந்து பத்திரமா இது வச்சிருக்கான் அப்படின்றத, இதனுடைய விளக்கத்துல நம்ம வந்து புரிஞ்சு கொள்றோம். ரஹ்மத்தம் மிர் ரப்பிக், இந்த இடத்துல வந்து உமது இறைவனின் பேரருள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குறிப்பிடுறான். ஸோ பசியோடு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஊர்க்காரங்க யாருமே வந்து சாப்பாடு குடுக்காம துரோகம் அப்படின்றது வந்து ஒரு மனிதனுடைய இயல்பு. ஆனா, அனாதைகளுடைய சொத்து இருக்குல்ல, அது என்றைக்குமே அழியாம பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, அது அல்லாஹ்வினுடைய பேரருள். சோ, அல்லாஹ்வினுடைய பேரருள் அப்படின்றது மனிதர்களுடைய கஞ்சத்தனத்தை விட மிக சிறந்தது அப்படின்னு சொல்லி ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வார்த்தையால உணர்த்துறாங்க. "வமா ஃபஅல்துஹு அன் அம்ரி", தொடர்ந்து இந்த வசனத்துல சொல்றாங்க, மேலும் இதனை நான் என் சுய விருப்பப்படி என்னுடைய சொந்த அதிகாரத்தால் செய்யவில்லை. "வமா ஃபஅல்துஹு அன் அம்ரி ذَلِكَ تَأْوِيلُ مَا لَمْ تَسْطِع عَلَيْهِ صَبْرًا", உம்மால் எதன் மீது பொறுமையாக இருக்க முடியவில்லையோ அதன் உண்மையான விளக்கம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை முடிக்கிறாங்க. சோ இறுதி முத்தாய்ப்பாக இந்த வசனத்துல என்னுடைய சுய விருப்பப்படி நான் எதையுமே செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. சோ இந்த இடத்துல ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வார்த்தை இருக்குல்ல, அவங்க விளக்கத்துடைய லாஸ்ட்ல என்ன சொல்றாங்க? எல்லா பெருமைகளையும், எல்லா கர்வத்தையும் முற்றிலுமா நீக்கி எல்லாத்தையுமே அல்லாஹ் கிட்ட ஒப்படைச்சுறாங்க. மூசா நபியே நல்லா கேளுங்க. கப்பல வந்து சேதப்படுத்தியதோ, அந்த சிறுவன கொன்றதோ, அல்லது வந்து சுவர சரி செஞ்சதோ, இது எல்லாமே என்னுடைய சொந்த அறிவோ, சுய விருப்பமோ கிடையாது. நான் அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் ஒரு வெறும் கருவிதான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வந்து வெளிப்படுத்துறாங்க இந்த வார்த்தையால. சோ இதிலிருந்து ஆ ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியாகத்தான் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர முடியும். அதாவது ஒரு டவுட்டே இருந்தா கூட, அவங்க இந்த "ஒமா ஃபஅல்துஹு அன் அம்ரின்ற" ஒரு வார்த்தை சொல்றாங்கல்ல. இத வச்சே அவங்க தான் தன்னுடைய சுய விருப்பத்தினால எதுவுமே செய்யல அப்படின்னும்போது, அவங்க ஒரு அ இறை தூதராகத்தான் இருக்க முடியும். ஏன்னா, இறை செய்தி வஹி அல்லது வந்து ஒரு கட்டளை, இறைவனுடைய கட்டளை இல்லாமல் ஒருவரால மறைஞான, அதாவது தெரியாத ஒரு விஷயத்த செய்யவே முடியாது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். "தாலிக தஅவீல்", அதுதான் உண்மையான விளக்கம் அப்படின்னு சொல்றாங்க. தஅவீல் அப்படின்னு சொன்னா, ஒரு செயலு, அந்த செயலுக்கு பின்னாடி ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு எதார்த்தம், உண்மையான காரணம், அது எல்லாமே சொல்றதுக்கு பேரு தான் தஅவீல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே. "மா லம் தஸ்தி அலைஹி ஸப்ரா", தஸ்தி, தஸ்ததி, இந்த 2 வார்த்தை வந்து வந்திருக்கும். நம்ம பார்த்திருக்கோம். போன இதுல வந்து எந்த வசனம்னு சொல்லி தெரியல. இது 82 தானண்ணா? ஆமா. 82. 78ல பாருங்களேன், தஸ்ததி அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். 78வது வசனத்துல தஸ்ததி. ஆமா. தஸ்ததியன்னு வந்திருக்கு. இந்த வசனத்துல பாருங்க, தஸ்தி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. 82 வந்து ம். ஸ்தே. தஸ்தியா வந்திருக்கா? அதாவது ஒரு ஒரு லெட்டர் தான் வித்தியாசம். ம். இப்ப வந்து ஒரு விளக்கத்த பத்தி இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. 78வது வசனத்துல தஸ்தத்தி அப்படின்னு சொல்லி நீட்டி பயன்படுத்தினாங்க. அதுவும் ம். ஒரே அர்த்தம் தான். ஆ தஸ்தி அப்படின்னாலும், தஸ்தத்தினாலும் ஒரே மீனிங் தான். ஆனா, சரி. இப்போ இதுல வந்து ஒரு காரணம் இருக்கு. ம். இப்போ விளக்கம் வந்து தெரியாத வரைக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் மனசுல வந்து பெரிய குழப்பம் இருந்துச்சு, ஒரு பாரம் இருந்துச்சு. ஆ கேள்விகளும் வந்து ரொம்ப பெரிய எப்படி சொல்றது? ரொம்ப கஷ்டமா இதா இருந்துச்சு. ஆனா ஒரு பதில் கிடைக்காம இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த நிலையில ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்துற வார்த்தை தஸ்தத்தியன் அப்படின்னு பெரிய வார்த்தை, கனமான ஒரு வார்த்தைய பயன்படுத்தி இருக்கிறாங்க. ம். சோ இந்த இதுல பாருங்க 3 சம்பவத்தையும் தெளிவுபடுத்திடுறாங்க ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம். தெளிவுபடுத்ததுக்கு பின்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பாரமும் குறைஞ்சிருச்சு.
அவங்க இருந்த அந்த குழப்பமும் நீங்கிருச்சு. எல்லாமே போனதுனால வார்த்தையும் வந்து ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் தஸ்தி அப்படின்னு சொல்லி சுருக்கி பயன்படுத்துறாங்க அப்படின்றத பார்க்க முடியும். அதுவும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா போயிருச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த அந்த 3 செயலுக்கான டவுட் எப்படி பெருசா இருந்துச்சோ, அத தஸ்ததி அப்படின்ற ஒரு வார்த்தையிலயும், எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சதுக்கு பின்னாடி, எல்லாமே மனம் வந்து தெளிவானதுக்கு பின்னாடி, பாரம் குறைஞ்சதுக்கு பின்னாடி, உங்களுக்கு இன்னும் ஈஸியா தஸ்திய அப்படின்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்துறதா வந்து பார்க்க முடிகிறது. ஓகே தானேங்க? ம். அதுக்கேத்த மாரி அவங்க வந்து பதில் அளிச்சிருக்காங்க இல்லையா? தஸ்தி ஸோ தஸ்தினா ஒரே அர்த்தம் எல்லாம் ஒரே சேர்த்து தான். அர்த்தம் தான். ஒரே மீனிங் தான், ஒரே மீனிங் தான். ஆனா வந்து அந்த எப்படி சொல்றது? வார்த்தையில விளையாடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ம். ம். அந்த மாதிரி. ம். இப்ப விளக்கம் அளிக்கிறத பார்க்கிறோம். ஓகே. ஸோ இந்த வசனம் வந்து ரொம்ப முக்கியமான வசனம். அதாவது பெற்றோர் பிள்ளைகளுக்கான அந்த அ நல்லொழுக்கம் சார்ந்த விஷயங்கள். இப்போ ம். "ஒகான அபூஹுமா ஸாலிஹா" அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துச்சு. அவ்விருவரின் தந்தை ஒரு நல்ல அ நல்லவராக இருந்தார் ம். அப்படின்னு சொல்லிட்டு. ம். ஏன்னா அந்த புதையல் பாதுகாக்கப்பட்டதுக்கு காரணம் கூட இதுதான். அவங்க அப்பா வந்து நல்ல மனிதரா இருக்கிறாரு. அந்த சொத்து வந்து வீணா போயிறக்கூடாது. இந்த அனாதை சிறுவர்களுக்கு முழுவதுமா போகணுன்றது தான் அல்லாஹ்வினுடைய நாட்டம். ஸோ, இன்னைக்கு அந்த சூழல் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, தங்களுடைய அந்த எப்படி சொல்றது? இன்னைக்கு இருக்க சூழல்ல பெற்றோர் அவங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காண்டி ஆ பேங்க் பேலன்ஸ் அதிகமா சேர்த்து வைக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கான எல்லா முயற்சியும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து குடுக்குறாங்க. ஆனாலும் கூட, அ மிக சிறந்த விஷயம் என்னன்னு பார்த்தா, அந்த பெற்றோர்ட்ட இருக்கிற ஒரு நல்ல சாலிஹான தன்மை, அதே மாரி நேர்மை, அல்லாஹ்வை பற்றிய பயம், அச்சம், இது எல்லாம் தான் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு செக்யூரிட்டியாக. இந்த சிந்தனை வந்து இன்றைக்கு சமுதாயத்தில ஏற்படணும். பெற்றோர்கள் வந்து அவங்க எதுவுமே வந்து நல்லவர்கள் அப்படின்ற ஒரு பட்டியல்ல இடம் பெறுறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருந்தாங்க அப்படின்னும்போது, அந்த குழந்தைய பாதுகாப்பதற்கான எல்லா பாதுகாப்பையும் அல்லாஹ் எடுத்துக்கிறான். அந்த பொறுப்பு அனைத்தையுமே அல்லாஹ் வந்து சுமந்துக்கிறான் அப்படின்றத இதுல நம்ம வந்து பார்க்கிறோம். ம். அதே மாதிரி வந்து ஆ இந்த வசனத்துல பார்ப்போம். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச ஒரு சேவை இந்த இடத்துல. அனாதை குழந்தைகளுக்கே தெரியாது. அந்த ஊராருக்குமே தெரியாது. இப்போ அந்த அனாதை சிறுவர்கள் வளர்ந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து புதையல எடுக்கும்போது கூட, பல வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க நமக்கு உதவி செஞ்சிருக்காங்க. இது வந்து இந்த சுவர வந்து சரி பண்ணி வச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கும் தெரிய போறதில்ல. ஸோ இதுல என்ன தெரியுது அப்டின்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த சோசியல் மீடியாவினுடைய உலகத்துல, எத ஒரு விஷயம் செஞ்சாலும் சரி, அத விளம்பரத்திற்காக வேண்டி, பாராட்டுக்காக வேண்டி செஞ்சுட்டு அதுல வந்து அ ஒண்ணுமே இல்லாம போயிருது. அதுல ஒரு நன்மையும் கிடைக்காம போயிருது. ஸோ திரை அப்படின்றதுக்கு பின்னாடி அமைதியாக சேவை செய்யக்கூடிய, நம்ம செய்யற உதவி இன்னொருத்தவங்களுக்கு பிரயோஜனம் அடையும் அப்படின்றது அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சா போதும். பிறருக்கு தெரியணுன்றதுக்காக வேண்டி, ஒரு சில செயல்ல வந்து மத்தவங்களும் செய்யலாம் அப்படின்றதுக்காக வேண்டி நம்ம வந்து செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன். சில எண்ணத்துல இப்படி போயிறக்கூடாது, நம்ம செய்யற செயல உலகமே பார்த்து வியந்து பாராட்டணும். எல்லாமே செய்யணும், வைக்கணும்னு சொல்லி. ஸோ நம்ம மனசு இஹ்லாஸா இருக்கணும் அப்படின்றது தான் இதுல முழுக்க முழுக்க இருக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பாக நம்ம வந்து பார்க்கிறோம். ம். ஓகே. அதே மாரி வந்து "ஒமா ஃபஅல்துஹு அன் அம்ரி" சுய விருப்பப்படி நான் எதையுமே செய்யவில்லை அப்படின்னு சொல்லி ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு தெளிவுரைய குடுக்குறாங்க. அப்போ இன்னைக்கு தனி மனிதர்கள் அவங்களுடைய எப்படி சொல்றது சொந்த விருப்புக்காண்டி, வெறுப்புக்காண்டி அல்லாஹ்வினுடைய சட்டதிட்டங்கள் என்ன இருக்கோ அதற்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க முடியுது. தனக்கு விருப்பப்பட்டிருக்கு, தனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு, ஆ வந்து அல்லாஹ்வினுடைய கட்டளை இப்படி இருக்கு அப்படின்றத புறந்தள்ளிட்டு, என் மனசு என்ன சொல்லுது? நான் மனசுக்கு உண்மையா இருக்கிறேன். நான் வந்து மனசு சொல்றபடி கண்டிப்பா செய்ய முடியாது. அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறானோ அதன் பிரகாரம் வாழ்ந்தாலே வாழ்க்கை மிக சிறப்பாக மாறும் அப்படின்றதுல சந்தேகம் இல்ல. ஸோ அந்த ஒழுங்கு இன்றைக்கு சமுதாயத்தில குறிப்பாக ஆ இந்த இந்த சிந்தனையில இருக்கிறவங்களுக்கு. நான் வந்து என் மனசுக்கு உண்மையா தானே இருக்கிறேன். நான் தொழுவுறேன், தொழுவல அதெல்லாம் அப்புறம். சிலர் இப்படி கூட சொல்றாங்க. நான் வந்து என்ன செய்றேன், என்ன செய்யலன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. என் மனசுக்கு நான் உண்மையா இருக்கிறேன். நான் வந்து கரெக்ட்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல தன்னுடைய விருப்பு, வெறுப்புக்கு எப்பயுமே இடம் குடுக்கக் கூடாது. அல்லாஹ் இத சொல்லியிருக்கிறான், அல்லாஹ் இத அனுமதிச்சிருக்கான் அப்படின்னா, அத நான் செய்யணும். ஏன்னா இன்னைக்கு அந்த காரணம் சொல்றவங்க அப்படின்ற பட்டியல்ல பார்க்கிறோம் அப்படின்னு. அவங்க அல்லாஹ்வினுடைய கட்டளை மீறி தான் ஒரு விஷயத்த செய்றாங்க. இப்போ வட்டி வாங்குற ஒரு ஆளு, அவங்கள நம்ம பார்த்து பேசுற மாரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு.
அப்படின்னும்போது நான் யாரையும் ஏமாத்தலையே. நான் வந்து என்னுடைய மனசுக்கு உண்மையா தானே நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு. அந்த இடத்துல அல்லாஹ்வினுடைய கட்டளை மீறப்பட்டு இல்ல வேற செயல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த செயல் வந்து சரியாகும் இல்லையா? அதுதான் மெயின் நோக்கம். சுய விருப்பம் அப்படின்றது குறிப்பாக அல்லாஹ்வினுடைய சட்டதிட்டத்துல எப்பயுமே இருக்கக்கூடாது. அவன் என்ன கட்டளையோ அதற்கு அந்த எஜமானனுடைய கட்டளைக்கு நான் அடிபணிந்து நடப்பேன். அப்படின்ற ஒரு தன்மை தான் நமக்கு இருக்கணுன்றத நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடியாது. ஸோ அதே மாதிரி இதோட இந்த வசனத்தோட வந்து அந்த ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நடந்த அந்த கதை வந்து நிறைவடைகிறது. ஸோ இதற்கு பின்னாடி இதுலயும் பார்த்தா 3 விஷயம் நமக்கு தெரிய வரும். ஃபர்ஸ்ட்டு கப்பல் சம்பவம். அதுல என்னன்னா, நம்மளுடைய வியாபாரத்திலும் சரி, நம்மளுடைய சேவையில் அதே மாரி நம்ம செய்யக்கூடிய வேலையில ஒரு நஷ்டம் வருது, ஒரு குறைபாடு வருது அப்டின்னா, நம்ம வந்து அதுக்கு கவலைப்படுறோம், அழுவுறோம். ஆனா, அந்த சிறிய இழப்பு அப்டின்றது, நம்மள வந்து அல்லாஹ் ஒரு பெரிய அழிவிலிருந்து பாதுகாத்திருக்கான் அப்டின்றத நம்ம வந்து அதன் மூலமா புரிஞ்சு கொள்ள முடிகிறது. கப்பல் சம்பவத்துல சின்ன ஓட்டை தான். ஆனா அது பெரிய அ ஒரு அரசன்ட்ட இருந்தே ஒரு பெரிய பாதுகாப்பு கிடைச்சிருக்கு அப்படின்றத அந்த வசனத்துல நம்ம வந்து பார்த்தோம். 2வது பார்த்தா இந்த சிறுவனுடைய சம்பவம். இப்போ உயிரிழப்பு. இப்போ நமக்கு ரொம்ப விருப்பமானவங்க, ரொம்ப வந்து நெருக்கமானவங்க அப்படின்னும்போது, அவங்க இல்ல அப்படின்னா ஒரு என்ன சொல்றது? இந்த மரணம் வந்து நம்மள வந்து ரொம்ப கவலைக்கு உள்ளாக்கிருது. ஒரு முக்மினான ஒரு அடியாருக்கு அப்படி ஒரு இழப்பு ஏற்படுது அப்படின்னு சொன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு மறுமை வாழ்விற்கான தேவையான ஒரு பாதுகாப்பும் சரி, அல்லது அதைவிட மிக சிறந்த பகரமும் சரி, காத்திருக்கிறது அப்படின்றத புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா, ஒரு உயிர் போகுது அப்படின்னு சொன்னா, ஏன் போகுது? எதுக்கு போகுதுன்னு நம்மளால சுத்தமா நம்மளா அந்த உலகியல் செயல வச்சு நம்ம காரணம் ஏற்படுத்திக்கிறோம். ஆனா, அது உண்மையான காரணம், உண்மையான ரகசியம் அப்படின்றது அல்லாஹ்வுக்கே வெளிச்சம். அல்லாஹு ஆலம். அவனே மிக அறிந்தவன். அப்போ நமக்கு பிடிச்சவங்க அ அந்த உயிர் நம்மள விட்டு போகுது அப்படின்னா, அதுக்கு பின்னாடி அல்லாஹ் ஒரு சிறந்த பகரத்த அல்லது மறுமையில இதற்கான ஒரு பெரும் பாதுகாப்ப நமக்கு தருவான் அப்படின்றத, இந்த சிறுவனுடைய அந்த கொலை சம்பவம் வந்து நமக்கு வந்து புரிய வைக்கிறது. ஸோ அதே மாதிரி இந்த சுவருடைய சம்பவம். நான் வந்து ஒரு பாக்கியத்துக்காண்டி எதிர்பார்க்கிறேன். ஆனா அது கிடைக்க மாட்டேங்குது. அப்படின்னா, இப்போ உதாரணமா நம்ம எவ்வளவோ துவா செய்றோம். நான் வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு துவா செய்றேன். எதுவுமே கிடைக்கல. நான் திருமணம் ஆவணும்னு துவா செய்றேன். அதுவுமே ஆவல. நான் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அப்படின்ற ஒரு கவலை வந்து இருக்கும். நெறைய பேர்ட்ட இருக்கும். ஸோ, நமக்கான ஒரு டைம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நிர்ணயிச்சு வச்சிருப்பான். நமக்கான ஒரு முதிர்ச்சியை அடையக்கூடிய ஒரு பக்குவத்த அல்லாஹ் வந்து வச்சிருப்பான். அந்த பக்குவம் வர வரைக்கும், நமக்கானது கிடைக்க வேண்டியத அல்லாஹ் கரெக்ட்டா தர்றதுக்காண்டி தான் இருப்பான். ஆனா, மனிதன் வந்து தொடர்ந்து அத பத்தி வருத்தப்பட்டு, இறுதியில வந்து அல்லாஹ்வை பற்றிய ஒரு அந்த நிராசை தன்மை வந்து வந்துறத நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ, இதுல நமக்கு என்ன அல்லாஹ் வந்து எழுதி வச்சிருக்கானோ, அது நிச்சயமாக நம்ம வந்து சேரும். இப்ப நம்ம துவா கேட்கிறோம். அது அந்த இடத்துல இன்னொரு சிந்தனையும் இருக்கு. நான் வந்து துவா கேட்கிறேன். அல்லாஹ் வந்து எதுவுமே தரமாட்டேங்கிறான் அப்டின்னா, நம்ம துவா கேட்டதுனால அல்லாஹ் உடனே தரணும்னு அவசியமே இல்ல. அல்லாஹ் என்னைக்கு நாடுறானோ, என்னைக்கு தரணும்னு நினைக்கிறானோ அப்பதான் தருவான். நம்ம துவா கேட்கிறது, நம்ம துவா கேட்காமல் இருந்தாலும் நமக்கான ரிஸ்க் அப்டின்றது கிடைக்கும். ஆனா, அல்லாஹ் நம்மள்ட்ட என்ன என்ட்ட கையேந்தி கேளுங்க. அந்த துவாவுக்கு நான் பதில் அளிக்கிறேன். அப்ப நமக்கு ஒரு பாக்கியம் கிடைக்க போகுது அப்டின்னா, அது தாமதமா கிடைச்சாலும், அத நம்ம பொறுத்து இருந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்டின்றத பார்க்க முடியுது. நிறைவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் வந்து சொன்னாங்க இல்லையா? அல்லாஹ் வந்து மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது கருணை புரிவானாக. அவர் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தார்னா, அந்த 2 பேருடைய பயணத்துல பல விசித்திரமான ரகசியங்களை அல்லாஹ் வந்து நமக்கு கற்று தந்திருப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்திய ம். ம். ஓகே. ஸோ, இதுல இந்த ஆயத்துல மெயினா நான் பார்க்கிறது, ஆ சந்ததிகளுக்கு வந்து சொத்து அ சொத்து போய் சேர்றது இல்லைங்களா? இந்த அவங்களுக்கு நம்மள்ட்ட நம்ம சேமிச்சு வச்ச செல்வம் ம். அவங்கள்ட்ட போய் சேரணும்னா, நம்ம சாலிகானவங்களா இருக்கணும். அ சாலிகானவங்களா இருந்தா, அந்த சொத்து வந்து அந்த பிள்ளைங்கள்ட்ட போய் அந்த சொத்த வந்து அல்லாஹ் பாதுகாக்கலாம். நம்ம சேர்த்து வச்ச காசு, பணம், வீடு, பேங்க் பேலன்ஸ் எல்லாம் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு பிரயோஜனம் அளிக்கிற மாரி அல்லாஹ் போய் சேர்த்துருவான். எப்படியாவது சேர்த்துருவான். நம்ம அந்த எப்படி நம்ம நம்ம சாலிகான மனிதனா இருந்தா என்ன?
ஸோ இப்போ நிறைய பார்க்குறோம். வாப்பா இறந்து போயிட்டா பசங்க அல்ஹம்துலில்லாஹ் சில பேருக்கு சந்தோஷமா இருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கோர்ட்ல போய் நிற்கிறாங்க. என்ன இப்போ வெளிநாட்டுலலாம் போய் ஊர்லேருந்து வந்து அவ்வளோ காசு சேர்த்து வச்சிருப்பாங்க. ஊர்ல பார்த்தீங்கன்னா அக்கா தம்பியா இருக்கும் 2 பேரும் கேஸ்ல கோர்ட் போட்டு கேஸ் போட்டுட்டு இருப்பாங்க. போட்டு உறவே பிரிஞ்சு போயிருது. என்ன ஸோ எஸ், எங்க அப்படித்தான். எங்க ஊர்ல நடக்குது. என்ன கடைசியில ம். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கோர்ட்லயே அவங்க நாள் போய் உறவுகள் பிரிஞ்சு ஒரு மன மன மனசுல கஷ்டமும் வந்துருது. பட் அதெல்லாம் வந்து அல்லாஹ்வுடைய நாட்டம். பட் அவங்க அவங்க தந்தை எப்படி பணம் சேமித்து வச்சாங்கிறது நமக்கு தெரியாது. அல்லாஹ்வால அவங்கள வந்து நம்ம குறை சொல்லல. என்ன யாரும் அல்லாஹ்க்கு தான் தெரியும். எதனால அது விஷயங்கள் நடக்குதுன்னு. என்ன ஸோ எல்லாம் கேஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லா வாப்பா அம்மாவும் வந்து இந்த மாதிரி சாலிகானவங்களா இல்ல நம்ம முடிவு வந்துடக்கூடாது. என்ன அதுல ரொம்ப அது சில அல்ல பல டெஸ்ட் வச்சிருப்பான். என்ன நம்ம உடனே எதுவும் முடிவு பண்ணிட முடியாது. பட் நம்ம சாலிஹா இருக்கணும். இதுல நமக்கு என்ன சாலிஹான மனிதனா இருந்தா நம்மளுடைய சந்ததிகள் ஆஹ் வந்து மத்தவங்கள்ட்ட கையேந்தாம இந்த பிரச்சனைகள்ல இருந்து வராம வந்து நல்லா இருப்பாங்க. என்ன சாலிஹானவங்களா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன சாலிஹானவங்களுக்கு விளக்கம் என்ன? சாலின்னு சொல்றோம். எப்படி சாலிஹா இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி இப்ப தொழுறது அல்லாவோட உறவை சரி செய்யணும். அல்லாஹ் வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் நம்ம டெவலப் பண்ணிட்டே இருக்கணும். குரான் ஓதுறது, தொழுறது, இது மூலமா நம்ம வந்து சாலிஹானவங்களா ஆகலாம். இன்னும் மக்கள்கிட்டயும் நேர்மையா இருக்கணும். என்ன இந்த அவங்கள்ட்ட உண்மையை பேசணும், வாக்குறுதியை காப்பாற்றணும், யாருடைய உரிமையை நம்ம பறிக்க கூடாது. என்ன ஸோ பொய் பேசி பேசுறது எல்லாம் நம்ம நம்ம வந்து இன்னைக்கு ஒன்று சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருந்தா அது சாலிஹானா இருக்க முடியாது. என்ன அதுக்கு நம்ம ம். பிசினஸ் பண்ணோம்னா யாரையும் ஏமாத்தக்கூடாது. ஹலாலான வருமானமா நம்ம சம்பாதிக்கணும். அதனால தையீபனாங்க சொல்றாங்க. இப்போ தையீபனும் சேர்த்துக்கிறாங்க. என்ன ஸோ ம். சில பொருள்கள் ஹலால் தான். என்ன ஆனா தையீபானும் பார்க்கணும். நம்ம ஒரு பொருளை நம்ம ஒரு பிரியாணியே செய்றோம். என்ன நல்ல எண்ணெய் ஊத்தணும். சீப்பா கிடைக்குது அப்படின்ட்டு பல கடையில வாங்கின ஒரு வீணா போன எண்ணெயை வாங்கி ஊத்தி பிரியாணி செஞ்சா அது ஹலால் தான். என்ன ஆனா மக்களுக்கு வந்து அது ஹராமா போய் சேரக்கூடாது. என்ன ஸோ அப்படி வர்ற பிசினஸ் தான் நல்லா பெருசா அல்லாஹ் வந்து வளர்ப்பான். அதுல இருந்து ஒரு பரக்கத்தும் இருக்கும் இல்லைங்களா? என்ன இதுதான் சாலிஹான ஒரு அஹ், ஒரு பிசினஸ்ன்னு சொல்லலாம். ரெண்டாவது நம்ம சாலிஹா இருக்கிறதுக்கு என்ன நம்மளுடைய குணநலங்கள்லாம் வளர்த்துக்கணும். எப்படின்னா பொறுமை, சபுரா இருக்கிறது, சுக்கூர் செய்யறது, பணிவா இருக்கிறது, என்ன அல்லாட்ட மன்னிப்பு கேட்கறது, மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கறது தவறு செஞ்சுட்டா. கடைசியா தினமும் நம்ம டெய்லிக்கு ஒரு கேள்வி கேட்டுக்கணும். நம்ம அல்லாஹ்க்கு ஹாப்பி ஆக்குறதுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் இன்னைக்கு. என்ன ஸோ டெய்லி நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி சுய பரிசோதனை சொல்லுவாங்க இல்லைங்களா? என்ன ம். இதெல்லாம் செஞ்சா நம்ம இன்ஷா அல்லாஹ் சாலிஹா இருக்கிறதுக்கு வந்து நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இது மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு இந்த 5 விஷயங்கள் வந்து இப்படிலாம் இருந்தா இன்ஷா அல்லாஹ் சும்மா இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய சம்பாதிச்ச ஒரு செல்வம் நமக்கு பின்னாடி சந்ததிகளுக்கு போய் சேர்ந்து அது பயனளிக்கும். அது மூலமா அவங்களுக்கு வந்து அந்த பிள்ளைங்களை சாலிஹா வருவாங்க அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம இருக்கும் போதே சம்பாதிக்கும் போதே நமக்கும் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் தான். அல்லாஹ் வந்து இந்த உலகத்துலயும் அதாப கொடுப்பான். நமக்கு தெரியும் வெளியில உலகத்தை பார்த்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பல காசு வச்சிருக்காங்க, பணம் வச்சிருக்காங்க, உள்ள 1000 பிரச்சனை இருக்கும். என்ன ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இல்லாம இருக்கணும். நம்ம சாலிஹா அழகான முறையில பொருளை தேடணும். அப்போ இந்த உலகத்துக்கு நம்ம வந்து நம்ம அது யூஸ் ஆகும். மறு அடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கு யூஸ் ஆகும். அல்லாஹ்கிட்டயும் வந்து போய் நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம். அது வந்து சதக்கா ஜாரியாவும் வரும். என்ன சில ம். செல்வங்கள் வந்து லானத்தா மாறிடும். ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம சம்பாதிச்சிருக்கிற சொத்து நம்ம பிசினஸ் எல்லாம் வந்து நம்ம லானத்தா நேமத்தாங்கிறது நம்ம முடிவு பண்ணணும். என்ன ஸோ நேமத்தா வந்து இருந்துச்சுன்னா நமக்கு வந்து மறு உலகத்திலயும் வந்து நமக்கு வந்து சதக்கா ஜாரியா வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். இல்லைன்னா அங்க வந்து லானத்தா வந்துகிட்டு இருக்கும், பாவமா வந்துகிட்டு இருக்கும். ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு மரம் வைக்கிறாரு அப்படின்னா அந்த மரம் வந்து இருக்கிற வரைக்கும் ஒரு பள்ளியாசல கட்டுறாருன்னா சதக்கா ஜாரியாவா இருக்கும். ஒருத்தர் ம். சினிமா தியேட்டர் கட்டினார்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகுற வரைக்கும் அந்த பாவம் வந்து அவர் சேர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்கும் இல்லைங்களா? உதாரணம் என்ன ஸோ நம்ம அதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆயத்து
இப்ப பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ஒரு ஆயத்து. ஒவ்வொருத்தவங்களும் மனசுல வந்து பிரேம் பண்ணி, மனசுல வீட்லயும் பிரேம் பண்ணி மாட்டிக்கணும். கடையில தொழில்ல மாட்டி வச்சுக்கணும். சாலிகானவனா இருக்கணும். இல்ல நம்ம வந்து தொழில்ல வேலை பார்த்தாலுமே சரி, வேலை பார்த்தாலும் சரி, ஒரு பிசினஸ் தொழில் மட்டும் கிடையாது. பிசினஸ் பண்ணலாம். வேலைக்கு போனாலும் நியாயமா வேலை செய்யணும். அந்த டயத்துக்கு போகணும். ஏமாத்தக்கூடாது முதலாளிய. என்ன அப்படி இருந்தா தான் அந்த தொழில் அந்த நம்ம ஈட்டுற வருமானத்துல ஒரு பறக்கத்து இருக்கும். இன்ஷா அல்லாஹ். அப்படின்ட்டு நம்ம அடுத்த ஆயத்துக்கு போயிடலாமே. ம். ஓகே, அப்போ இதோட வந்து அந்த இது முடியுது. அடுத்த சம்பவம் தொடங்குது அடுத்த வசனத்துல இருந்து. وَيَسْأَلُونَكَ عَنْ ذِي الْقَرْنَيْنِ قُلْ سَأَتْلُو عَلَيْكُمْ مِنْهُ ذِكْرًا. நபியே, துல்கர்னைனை பற்றியும் யூதர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். அவருடைய செய்தியை நான் உங்களுக்கு ஓதி காண்பிக்கிறேன் என்று நீர் கூறுவீராக. ஸோ 83வது வசனம் இது. இந்த வசனத்துல துல்கர்னைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு மன்னரை பற்றியான ஒரு நிகழ்வு தான் இந்த வசனத்துல இருந்து தொடங்குது. இதனுடைய காரணி நமக்கு ஏற்கனவே தெரியும். மக்காவிலிருந்து அந்த குறைஷிகள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேட்ட அந்த 3 கேள்விகள்ல 2வது கேள்விதான் இந்த துல்கர்னைன் அப்படின்ற மன்னரை பற்றி நபி அவர்கள்ட்ட கேட்கிறேன். ஸோ துல்கர்னைன் அப்படின்றது வந்து 2 கொம்புகள் அப்படின்ற கர்ன் அப்படின்னா கொம்பு, து அப்படின்னா துல் அப்படின்றது வந்து உடையவர். இப்போ 2 கொம்புகளை உடையவர் அப்படின்னு சொல்லி இதற்கு பொருள் கொடுக்குறாங்க. ஏன் வந்து இதற்கு இவங்களுக்கு இப்படி ஒரு பெயர் வந்துச்சு அப்படின்றதுல அறிஞர்கள்ட்டே நிறைய கருத்துக்கள் வந்து இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய அந்த தலைமுடி இருக்குல்ல, அதுவே வந்து 2 பக்கமும் வந்து சுருண்டு கொம்புகள் மாதிரி காட்சி அளிக்கும். அதனால அவருக்கு இந்த பெயர் வந்திருக்கலாம் அப்படின்னு சில பேர். இன்னொரு சிலர் என்ன சொல்றாங்க, அவருடைய அந்த கிரீடம், மன்னராக அணிந்திருந்த அந்த கிரீடத்துல 2 கொம்புகள் மாதிரி வடிவங்கள் இருந்துச்சு. ஸோ அதனால துல்கர்னைன் அப்படின்ற பேரு. இன்னொன்னு என்னன்னா, அவர் வந்து உலகத்தினுடைய 2 முனைகள், கிழக்கு மற்றும் மேற்கு ஆகிய 2யுமே வென்று ஆட்சி செய்தனால அவருக்கு வந்து உலக பேரரசர் அப்படின்னு சொல்லக்கூடிய துல்கர்னைன் அப்படின்ற பெயர் அவருக்கு வந்து வந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அதனுடைய ரகசியம், அறிஞர்களுடைய கருத்து இது. இதனுடைய ரகசியம் அப்படின்றது அல்லாஹ்வுக்கே வெளிச்சம். குல் சஅத்லு அலைக்கும் மின்ஹு திக்ரா. நபியே, நீங்கள் சொல்லுங்கள், அவரை பற்றிய இந்த துல்கர்னைனை பற்றிய சில செய்திகளை ஒரு நினைவூட்டலாக நான் உங்களுக்கு ஓதி காண்பிக்கிறேன். இப்ப நபி அவர்கள் பதில் அளிக்கிறாங்க. குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள். இந்த இடத்துல கூட அவங்க வந்து உங்களை சோதிப்பதற்காண்டி, உங்களை வந்து ஏளனம் செய்வதற்காண்டி விசித்திரமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. ஆனா நீங்க கொஞ்சம் கூட பயப்பட வேணாம். அல்லாஹ்வினுடைய வஹி, இறை செய்தி உங்கள்ட்ட இருக்கு. அந்த நம்பிக்கையோட நீங்க கம்பீரமாக பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து நபி அவர்களுக்கு தைரியம் அளிக்கிறான். சஅத்லு, ஓதி காண்பிக்கிறேன். இதோ விரைவில் ஓதி காண்பிக்கிறேன். அப்படின்ற வார்த்தை பல இடங்கள்ல வந்திருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துலயும் வந்திருக்கு. இப்பொழுதே, மிக விரைவில் நான் வந்து எதற்கான சொல்றேன். ஸோ குறைஷிகளோ யூதர்களோ நபி அவர்கள் இந்த வரலாற்றை சொல்லுவாங்கன்னு அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஆனா தன்னுடைய தூதர் நாவின் வழியாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வரலாற்றினுடைய அந்த மறைந்து கிடந்த ஒரு மாமன்னருடைய உண்மையான செய்தியை வெளிப்படுத்த போறான் அப்படின்றத சஅத்லு அப்படின்ற வார்த்தையில நபி அவர்கள் சொல்லி காமிக்கிறார். மின்ஹு திக்ரா. இந்த இடத்துல திக்ரா அப்படின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு. ஒட்டுமொத்த வரலாறையும் நான் சொல்ல போறேன்னு சொல்லல. அவரை பற்றிய செய்தியில சில விஷயங்களை உங்களுக்கு பயன் தரக்கூடிய திக்ர் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றான் இல்லையா? அப்போ நினைவூட்டலாக சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சோ இந்த துல்கர்னைன வந்து எப்போ பிறந்தாரு, எப்போ இறந்து போனாரு அப்படின்ற அந்த விவரங்களை எல்லாம் விடுத்து, அவர் செய்த நீதியான ஆட்சி, அவர்கிட்ட இருந்த அந்த டெக்னாலஜிக்கல் நாலேஜ், அறிவு என்ன, அதே மாதிரி அவர்கிட்ட இருந்த ஈமான் போன்ற முக்கியமான சில பாடங்களை மட்டுமே அல்லாஹ் வந்து இந்த வசனங்கள்ல, வரக்கூடிய வசனங்கள்ல சொல்லி காண்பிக்கிறார். ஸோ அதனாலதான் திக்ர் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அல்லாஹ் வந்து பயன்படுத்தி. ஸோ இந்த இதுக்கு பின்னாடிதான் வந்து அவரை பற்றிய செய்திகள் வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும்.
அவ்வளவுதாங்களா? ம் அவ்வளவுதானே? அடுத்தது போயிடவா? அத்லு அலை மீன்ஹு திக்ரா. அதான் சில ம் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் நமக்கு யூஸ் பண்ற பாயிண்ட்ஸ் அதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி அறிவிச்சிருக்கிறாங்க. ஆமா. ஸோ அதான் நிறைய பேர் நீங்க நிறைய சொன்ன மாதிரி சரி இதை வந்து புத்தான்னு கூட சொல்றாங்க. சில பேர் இடத்துல வந்து ம் இந்த அது ஒரு ரிசர்ச் பண்ணி புக் எழுதியிருக்கிறாங்க. இவர் வந்து ம் புத்தா கூட இருக்கலாம் அப்படின்ட்டு. அல்லாஹ் ஆலம். நம்ம டீப்பா போகணும். நமக்கு இது என்ன பாடம் அப்படிங்கிறது மட்டும் எல்லாத்தையுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றேன்னு சொல்லல. என்ன சில விஷயங்களை மட்டும் தான் சொல்றாங்க. நமக்கு வேண்டியது இதுல இருந்து தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. சில பேர் துருவி துருவி கேட்கணும்னு அவசியம் இல்லை நமக்கு. என்ன ஸோ எந்த வருஷம் பிறந்தாங்க, நீங்க சொன்ன மாதிரி எப்போ இறந்தாங்க, எங்க அடக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அங்க வந்து எதிர்பார்த்திருக்கிறாங்க. ஆனா என்ன தேவையோ அதை மட்டும் அல்லாஹ் வந்து வஹி அறிவிச்சு சுல்லாசலத்துக்கு சொல்ல வச்சிருக்கோம். என்ன இதுல இருந்து நமக்கு என்ன ஒரு இதுன்னா, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க வந்து அவங்க காலத்துல துல்கர்னன் காலத்துல இல்லாத ஒரு விஷயமும் ஆ அல்லாஹ் வந்து அதை கரெக்ட். அறிவிச்சிருக்கிறான். அதை அறிவிச்சிருக்கிறான். என்ன அப்படிங்கும்போது நமக்கு வந்து ரசூலுல்லாஹி பத்தி இன்னும் உறுதியை வந்து வரணும். ஏற்படுது. ஸோ இவங்க வந்து ரசூல் நம்ம ஈமான் கொண்டுட்டோம். இந்த ஈமான் இன்னும் பலப்படணும். ஸோ அந்த எப்படி அந்த காலத்துல இல்லாத விஷயங்கள்லாம் வந்து சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க ரசூலுல்லாஹி மேல அவங்களுடைய சுண்ணத்து மேல நம்ம நிறைய ஒரு அன்பு வரணும். இன்ஷா அல்லாஹ் மேக்சிமம் எந்த அளவுக்கு சுண்ணத்தை ஃபாலோ பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ம் சுண்ணத்தை ஃபாலோ பண்ணணும். மேபி இன்ஷா அல்லாஹ் அந்த திங்கக்கிழமை நோன்பா இருக்கட்டும், வியாழக்கிழமை நோன்பா இருக்கட்டும், என்ன என்ன அந்த 13, 14, 15. 13, 14 நோன்பா இருக்கட்டும், இந்த டாய்லெட் போகும்போது என்ன துவா, வெளியே வரும்போது என்ன துவா, சாப்பிடும்போது என்ன துவா, என்ன ம் சாப்பிட்டு முடிச்சோட என்ன துவா, தண்ணி குடிக்கும் போது என்ன துவா, என்ன தூங்கும் போது என்ன துவா, எந்திரிக்கும் போது என்ன துவா, இதெல்லாம் சுண்ணத்துக்கள். இதெல்லாம் செஞ்சா அதுவே வந்து ஒரு இபாதத்தா மாறிடுது. சரிங்களா? ம் நம்ம தூக்கமும் வந்து இபாதத்தா மாறிடுது. பயணமும் இபாதத்தா மாறிடுது. சாப்பிடுற சாப்பாடும் இபாதத்தா மாறிடுது. நம்ம மனைவியோடைய ஒரு அந்த ஒரு அந்தரங்க வாழ்க்கையுமே வந்து இபாதத்தா மாறிடுது. மாஷா அல்லாஹ். எவ்வளவு பெரிய ஒரு ம் நம்ம நன்மைகளை வந்து நம்ம விடாம இந்த துவா ஒரு துவாங்கிறது என்ன ஒரு நியத்து இல்லைங்களா? இந்த நல்ல நியத்துல அல்லாஹ்வை பற்றிய ஒரு நினைப்பு நினைவோட நம்ம செஞ்சா அதுவே வந்து இபாதத்தா மாறிடுது. சதக்கா நன்மைகளா செய்யறது மாறிடுது. மாறுங்கிற ஒரு ஒரு ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கணும் இன்ஷா அல்லாஹ். ம் ஓகே அடுத்த போயிடலாம். இதுலயே பார்க்கலாம்ல. இப்போ இதுல வந்து அல்லாஹ் வந்து சொன்னா சஅத்லு அலைக்கும், அவரை ம். பற்றிய செய்தி வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றது ஆமா. வரலாற்றினுடைய முக்கியத்துவம் ரொம்ப முக்கியம். இப்ப ம். சமகால பிரச்சனைக்கே வந்து நம்ம தீர்வு காண்றோம், இதே மாதிரி அதற்கான அந்த முடிவு தேடுறோம் அப்படின்னு சொன்னா ம். கடந்த கால அந்த வரலாறுகளை, அதே மாதிரி சிறந்த ஒரு ஆட்சியாளர்களை, அவங்க பயன்படுத்தின அந்த யுக்திகளை வந்து நம்ம புறந்தள்ளிராம, அதுல இருந்து கூட நம்ம வந்து படிப்பினை பெறக்கூடிய எத்தனையோ வரலாறுகள் இருக்கு. இல்லையா? சோ ஆமா. வரலாற்றுகள என்னைக்குமே வந்து அதுல இருந்து நம்ம நெறைய விஷயங்கள் படிக்கணும். அதுல இருந்து தெரிஞ்சுக்கணும் கிடைக்குது. அப்படின்றத பார்க்கணும். எவ்வளோ எவ்வளோ ஒரு முஸ்லிம்களுடைய சரித்திரம் மட்டும் கிடையாது. ஆ, மாற்று மாற்று மத சகோதரர்களுடைய சரித்திரம் எவ்வளவு இருக்கு. எவ்வளவு கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. என்ன வந்து அந்த இஸ்லாமியர்களும் நிறைய கண்டுபிடிப்பு. என்ன ம். என்ன சொல்றாங்க, அல்ஜிப்ரான், மெடிசின், மேக்ஸ். ஈவன் இந்த யுனிவர்சிட்டி உருவாக்குனது என்ன எல்லாமே வந்து இஸ்லாமிய ஆட்சி காலத்துல தான் உருவாச்சு அப்படிங்கிறாங்க. ம். ஸோ மாற்று மதம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஐபோன் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், இப்போ டெஸ்லா கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், என்ன வந்து லைட்டு, போனு ஃபிளைட் கண்டுபிடிச்சவங்களா இருக்கட்டும், என்ன லைட்டு. லைட்டு ஃபிளைட்டு எல்லாமே அவங்களையும் வந்து நம்ம ம். எப்படி வந்து எவ்வளவு பெரிய விஞ்ஞானிகளா இருந்திருக்காங்க படிச்சு நம்ம அவங்க மூலமா நம்ம ம். நம்ம வந்து நம்மளுடைய அறிவு திங்கிங்க வந்து வந்து பிராட் ஆக்கிக்கலாம். அறிவை ப்ராட் ஆகிக்கலாம். நம்மளுடைய அ. ஃபீல்ட்ல வந்து இன்னும் கொஞ்சம் அந்த அறிவை அவங்க செஞ்ச மாதிரி நம்ம பண்ணா அதான் அல்ல பயன்படுத்து. ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு பர்பஸ்க்காக படைச்சிருக்காங்க. இந்த வானத்தையும் பூமியும் ம். மனிதர்களையும் வந்து வீணாக படைக்கவில்லை அப்படிங்கிறார். நம்மளை எதுக்காக படைச்சிருக்கிறோம் அப்படிங்கறது நம்ம ஞானம் வந்துருச்சுன்னா
இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்க்கு பிடிச்ச ஒரு பாதையில நம்ம போயிட்டு இருக்கோம். என்ன காலையில ஒரு ஆயத்து படிச்சேன். புல் புல்லும் ஷாக்கிலத்தின் ஷாக்கிலத்துன்னா ஒவ்வொருவரும் அவருடைய பாதையில் போயிட்டு இருக்கிறாரு. ஷக்கீல்னா நானே யோசிச்சேன். ஷக்கில் ஷக்கலான் அப்படின்னா வெயிட் ஹெவியா இருக்கு இல்லைங்களா? ஹெவி தானே ஷக்கலான். அது என்ன டிரான்ஸ்லேட் பண்றாங்கன்னா பனி இஸ்ராயல்ல ஒரு ஆயத்து காலில் ஓதுனேன். ஒவ்வொருவரும் அவருடைய சில பேர் அதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா ஷாக்கிலத்தை கொஞ்சம் விளக்கம் பார்த்தா ஒருத்தங்க காலையில எந்திரிச்சு தொழுகணும் குரான் ஓதணும்னா அது அந்த வழியில போயிட்டு இருக்கிறாரு. காலையில தூங்கி போகணும்னு அவரு இருக்கிறாருன்னா அந்த வழியில தூங்கிட்டு இருக்கிறாரு. அதுதான் அவங்கள சூஸ் பண்றதுதான். அல்லாவா வந்து அல்லாவா செய்யறது இல்ல. அது என்ன அவங்களுக்கு வந்து அது வந்து வெயிட்டா இருக்குது. எதுக்கு வெயிட் கொடுக்குறோம்? என்ன வெயிட் பார்ட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? வெயிட் பார்ட்டின்னா காசு பணம் இருக்கிற பார்த்தா வெயிட்னு சொல்றோம். ஈமான்ல இல்முல இருக்கிறவங்க யாரும் வெயிட் பார்ட்டின்னு சொல்றது இல்லை இல்லைங்களா? சோ அதுதான் அந்த ஷாக்கில பணம் காசும் வந்து வேணும்னு சொல்லல. அல்லாஹ் வந்து ரெண்டுமே தான் வேணும்னு சொல்றாங்க போது நம்ம எல்லாத்துக்குமே பேலன்ஸா பண்ணி ஷாக்கிலத்தை கொண்டு போகணும். சம்பாதிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம், ஆரோக்கியத்துக்கு நேரம் இருக்கணும், இபாதத்துக்கு நேரம் கொடுக்கணும், ஃபேமிலிக்கு நேரம் கொடுக்கணும். அப்பதான் வந்து ரெண்டு உலகத்திலயும் நம்ம இன்ஷா அல்லாஹ் அதான் பர்பஸ். நான் ஒவ்வொருத்தங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒவ்வொருத்தங்களையும் வந்து அல்லாஹ் வந்து ஒரு நோக்கத்துக்காக படைச்சிருக்கிறோம். இந்த நோக்கத்தை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு போனாதான் தெரியும். புயல்ல இறங்கினாதான் தெரியும் சில பேருக்கு. நான் தெரியாத பயந்துகிட்டு இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா சில விஷயத்துல வந்து அல்லாஹ் வந்து அதுல வந்து ஆர்வத்தை கொடுத்துருப்பான். அது வந்து மக்களுக்கு பயன்படுற மாதிரி செஞ்சா அது அல்லாஹ்க்கு வந்து ஒரு செய்யற நல்ல சேவையா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வந்து நம்ம அது மூலம் திருப்திப்படுத்த முடியும். ஸோ அது மூலமா நமக்கு பறக்கத்தை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு நம்ம எடுத்து நம்ம இன்ஷா அல்லாஹ்.